ஸ்ரீமத் பாகவதம் 166ஆம் பகுதி. அங்குதான் ஆரம்பித்தது எதுகுலத்திற்கான அழிவு. கண்ணன் எதை உத்தேசித்து ரிஷி முனிவர்களை வரவழைத்தாரோ அது மிகச் சரியாக நிகழ்ந்தது. ரிஷி முனிவர்களுக்கு இளைஞர்களின் கேலி புரிந்து போனது. ஆணவத்துடன் அவர்கள் தங்களை சோதிக்கிறார்கள் என்பது மனதில் கோபமூட்டியது. மடையர்களே, உங்கள் குலத்தை அழிக்கப் போகும் உலக்கையைத்தான் இவன் பெற்றெடுக்கப் போகிறான் என்று சபித்துவிட்டு அங்கிருந்து விலகினார்கள். இளைஞர்கள் மனம் கலங்கி போனார்கள். விளையாட்டு வினையாக போய்விட்டதே என்று வருந்தினார்கள். சிறிது தினங்களிலேயே ரிஷி முனிவர்களின் சாபப்படி சாம்பனின் வயிற்றிலிருந்து ஓர் இரும்பு உலக்கை பிறந்தது. இளைஞர்கள் பயந்து போனார்கள். மன்னர் உக்ரசேனரிடம் அந்த இரும்பு உலக்கையை எடுத்து சென்று நடந்தது அனைத்தையும் கூறி தலை குனிந்தார்கள். உக்ரசேனரும் மற்ற மந்திரி பெரியோர்களும் அதனை கேட்டு நடுங்கி போனார்கள். இளைஞர்களின் குறும்புத்தனம் குலநாசத்திற்கே வழிவகுத்து விட்டதே என்று வருந்தினார்கள். இளைஞர்களை திட்டி தீர்த்த உக்ரசேனர் அந்த இரும்பு உலக்கையை தூள் தூளாக பொடித்து கடலில் கரைத்து விடுமாறு கூறினார். இளைஞர்களும் மன்னர் கூறியபடியே செய்து முடித்தார்கள். அவர்கள் பொடி செய்ததில் ஓர் இரும்பு துண்டு மட்டும் பொடியாகாமல் கடலில் விழுந்தது. அந்த இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீன் ஒரு மீனவன் வலையில் சிக்கியது. மீனை மீனவன் தன் மனைவியிடம் கொடுத்தான். அவள் அதை சமையலுக்காக நறுக்கும்போது மீன் வயிற்றிலிருந்து அந்த இரும்பு துண்டு கீழே விழுந்தது. மீனவன் அந்த இரும்பு துண்டை எடுத்து அதை கூராக வடித்து தன் அம்பின் நுனியில் பொருத்தி கொண்டான். கடலில் வீசப்பட்ட இரும்பு துகள்களோ காலப்போக்கில் அலைகளால் அடித்து வரப்பட்டு கரையோரம் படிந்தன. அதிலிருந்து நாணல்கள் தோன்றி புதராக மண்டின. இதன் பிறகு துவாரகையில் பலவிதமான தீய சகுனங்கள் தோன்றின. புயல், வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்களும் உண்டாகின. துவாரகை உண்டான காலம் முதல் இது போன்ற அபாயங்கள் எதுவும் ஏற்படாததால் இப்போது மக்கள் பயந்து நடுங்கினார்கள். கண்ணனிடம் சென்று முறையிட்டார்கள். கண்ணன் அவர்களிடம், துவாரகைக்கு விரைவிலேயே பெரிய ஆபத்து வந்தாலும் வரலாம். இவையெல்லாம் அதற்கான சகுனங்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். 166ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.